சரி, ஸோ இப்போ நம்ம வந்து டென்சஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 120 கிராமர் ரூல்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் இதுக்கு மேலே வரக்கூடிய ரூல்ஸ் நிறையா ரூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டென்சஸ்னுடைய பேசிக்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால தான் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம முதல்ல டென்சஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் அந்த மாதிரி மூணாக வந்து பிரிக்கலாம். பட் வந்துட்டு மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இதில் வந்துட்டு 4 விதமாக நம்ம பிரிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள், செகண்ட் ஒன் கண்டினியூஸ், தேர்ட் ஒன் பர்ஃபெக்ட், ஃபோர்த் ஒன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும் ப்ளஸ் ஒரு மெயின் வேர்ப் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்துட்டு நம்ம ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆனால் சிம்பிள் சென்டென்ஸ்னாவே அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அது கூட சேர்த்து ஒரு மெயின் வேர்ப் வந்துட்டு இருக்கும். இது கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்துட்டு எதுவும் இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது கூட மெயின் வேர்ப் வந்து வரணும். ஸோ அது ப்ரெசன்ட்னா ப்ரெசன்ட் வேர்பாக இருக்கும், பாஸ்ட்னா பாஸ்ட் வேர்பாக இருக்கும், ஃப்யூச்சர்னா ஃப்யூச்சர் வேர்பாக இருக்கும். சரிங்களா? அதே வந்து கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும் ப்ளஸ் வேர்ப் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னா ஐஎன்ஜி ஃபார்மில். கண்டினியூஸ்னால் என்ன அர்த்தம்? நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதான அர்த்தம். இப்போ நடந்துகிட்ருக்கு. கண்டினியூஸ்னால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்கிங்னா பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். சரியா? ஸோ அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ கூட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வருது அப்படின்னா நம்ம கூடவே என்ன பண்ணுவோம்னா ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஷீ இஸ் சிங்கிங். ஸோ ஷீ இஸ் சிங்கிங் அப்படின்னு சொன்னோன்னா அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது ஷீ இஸ் சிங்கிங் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிலரி வேர்ப், ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் வந்து வரணும். சரியா? அப்போ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம்? பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆம், இஸ், ஆர் அல்லது வாஸ், வேர். இது ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆம், இஸ், ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வாஸ், வேர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்னால் இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பாஸ்ட்டில் நடந்து கொண்டு இருந்திருக்கலாம் அல்லது ஃப்யூச்சரில் நடந்து கொண்டு இருக்கலாம். இப்போது ஃப்யூச்சர்லனா நாளைக்கு அது நடந்து கொண்டு இருக்கலாம். அதே போல் இப்போது நடந்து கொண்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து கண்டினியூஸில் சொல்லுவோம். ஸோ பாஸ்ட், பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே நமக்கு முதல்ல என்ன வரணும்னா சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்ப் வந்து என்ன விதமான வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம பின்னாடி போகும்போது பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே முன்னாடி என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணால் ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட். ஒருவேளை அது ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஹேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சராக இருந்துச்சுன்னா வில் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கும். சரியா? இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுனாவே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேவ், ஹேஸ் அல்லது ஹேட். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ்னால் என்னென்னு சொன்னோம்? நடந்து கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோமா? ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்ப் சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணோன்னா கூடவே என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னால் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னோங்களா? ஸோ அப்போது பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்துட்டு பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை வந்துட்டு ஆம், இஸ், ஆர்னு சொல்லலாம். டேரெக்டாகவே பின்னே எடுத்துக்கலாம். பி அல்லது ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்குறோன்னா பீயிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அல்லது பீனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை வந்து என்னென்னா பீன். சரியா? ஸோ ஏன்னா இது பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன வரணும்னு பார்த்தோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும்ல. அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே வரக்கூடிய பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை நம்ம அப்படியே என்னவா மாற்றிக்கணும்னா பி ஃபார்ம் ஆஃப் வேர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. ஸோ பீன். ஸோ அப்போ இந்த இடத்துல 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கண்டினியூஸ் வருதுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும்? பீன் வந்து வரணும். ஸோ அப்போ கண்டினியூஸ்க்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்த பர்ஃபெக்ட் வரணுமா? ஸோ பர்ஃபெக்ட்னா என்னென்ன வரணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணுமா? ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு தான் பீன் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோம். ஸோ பீன் கொண்டு வந்தாச்சா? அப்போ பீன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னு பார்த்தோம்? ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும். சரியா? ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும்.
ஸோ அப்போ ஹேவ், ஹேஸ் அல்லது ஹேட் இந்த 3 டைப் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஃபியூச்சர் வந்துச்சுன்னா வில் அல்லது ஷெல் வந்து முன்னாடி சேர்த்துக்குவோம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு 4 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்: சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃபியூச்சராக அப்படிங்கிறத வச்சு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்ப்னுடைய தன்மை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? டைப் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணதுக்கூடியது மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எல்லாத்துக்கும் இது தான். சரிங்களா? சிம்பிள்னா அந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கும், கூட ஒரு மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். அதே வந்து கண்டினியூஸ்னால் அதாவது ஒரு பழைய காலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது தற்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது நாளைக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வி ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வருதுன்னா ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும். ஆம், இஸ், ஆர் அல்லது வாஸ், வேர் அப்படிங்கிறது வந்து வரும். சரியா? அடுத்ததான் பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுனாவே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வந்துடும் நார்மலாகவே. சரியா? ஸோ அப்போ அது வந்துட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன வரணும்னு பார்த்தோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும் அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்த்தோம். ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்துச்சுன்னா முன்னாடி என்ன வரணும்? பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வரணும். ஸோ பி அப்படின்னு நம்ம போட்டால் போதும். ஆனால் இந்த இடத்துல பர்ஃபெக்ட்டும் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணுமா, அதனால் பி ஃபார்ம் ஆஃப் வேர்பை அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே நேரத்தில் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிறதும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஹேவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஃபார்ம். சரிங்களா? ஸோ பாஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா இடங்கள்லையும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம